கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைங்களை குறித்து வேதாகமும் நமக்கு பல போதனைகளை தருது. தேவனுடைய பிள்ளைங்க நாம் பேசுகிறதுக்கு முந்திக் கொள்கிறோம். அதுவும் அடுத்தவங்களை குற்றப்படுத்த, அசிங்கப்படுத்த, பழிக்க நாம் அதிகமாக பேசுகிறோம். அதுவும் அடுத்தவங்களை காயப்படுத்த நாம் பேசக்கூடிய வார்த்தைங்களை பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை. குத்தி காட்டி பேசுகிறதுல நம்ம வல்லவங்களாக இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக நடக்கக்கூடிய சண்டைகளில் அதிகமாக இதை நம்ம பார்க்கலாம். ஒரு சில வார்த்தைங்களை பேசி அடுத்தவங்க பேச முடியாமல் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம பழக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைங்க எப்படி அவங்கள பாதிக்கும்னு நம்ம நினச்சி கூட பார்க்குறதில்ல. அவசரப்பட்டு பேசுகிறதுனால பல நன்மைகளை நாம் இழந்துடுறோம். அநேக உறவுகளை நாம் கெடுத்துடுறோம். நாம் செயலை விட அதிகமாக பேசுகிறவங்களாவே இருக்கிறோம். ஒரு மனுஷன் பிறந்து 1 வருஷத்தில் பேச கற்றுக்கிறான். ஆனால் எப்படி பேசணுன்றத வாழ்நாள் முழுவதும் அவன் கற்றுக்கிறதில்ல. இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. அதனால் இன்னைக்கு நேரம் எடுத்து இதை அதிகமாக சிந்திப்போம். முதலமைச்சராக காமராஜர், அறிஞர் அண்ணா எதிர்க்கட்சி தலைவர், விலைவாசி உயர்வை பற்றி விவாதம். அண்ணா தன்னுடைய பேச்சை நிறைவு செய்யும்போது முதலமைச்சர் காமராசருக்கு விலைவாசி உயர்வால் குடும்பங்க படக்கூடிய கஷ்டங்கள் புரியாது. காரணம், அவர் ஒரு பிரம்மச்சாரி, தனி கட்டை. குடும்பம் நடத்தி பார்த்தாதான் குடும்பங்க படக்கூடிய கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். அண்ணாவுடைய பேச்சுக்கு அன்னைய சட்டமன்ற உறுப்பினர் அனந்தநாயகி அம்மையார் பதில் சொன்னாங்க. காமராஜரை பற்றி அண்ணா குறிப்பிட்டதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப கோபம். அண்ணா இப்படி முதல்வர் காமராசரை பற்றி கூறுறாரு, இவர் இப்படி பேசுறதுனால தான் ஆண்டவன் இவருக்கு குழந்தையே இல்லாமல் செஞ்சிட்டான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவையில் இருந்த காமராஜர் உடனே எழுந்து கோபமாக தன்னுடைய அறைக்கு போயிடுறாரு. அனந்தநாயகிக்கு காமராஜர்கிட்ட இருந்து வந்தது ஒரு அவசர அழைப்பு. காமராஜர் தன்னுடைய அறைக்கு வந்த அனந்தநாயகி கிட்ட, ஏம்மா அண்ணாதுரை அப்படி என்ன இல்லாததை சொல்லிட்டாரு, நான் பிரம்மச்சாரி தானே, ஆனால் அதுக்காக நீ ஒரு பெண்ணாக இருந்தும் அண்ணாதுரைக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறியே, அவர் மனம் எவ்வளவு வருத்தப்படும், அவருடைய மனைவி இது கேள்விப்பட்டா எவ்வளவு வருத்தப்படுவாங்க, உடனே போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரியமானவர்களே, நம்ம குடும்பத்தில் சபைகளில் எப்படி பேசுகிறோன்றத நேரம் எடுத்து சிந்திப்போம். அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய கெட்ட சுபாவம் நமக்கு இருக்குதா? ஆமாம், அப்படி இருக்குன்னா கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு எபேசியர் 4 வேதம் சொல்லுது. ஆமாங்க, தேவையில்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைங்க தான். அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாத வார்த்தைகளை நாம் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சின்ன கூட்டமாக கூடிட்டாலே மற்றவங்கள புறம் பேசக்கூடிய பழக்கம் அநேகருக்கு உண்டு. அடுத்தவங்கள பற்றி அசிங்கமாக பேசுகிறதும் அவதூறு பண்ணுறதும் வழக்கமாக வச்சுருக்கிறவங்கள குணப்படுத்துறது கொஞ்சம் கடினம்தான். எப்பொழுதும் குறை சொல்கிறதும் குற்றம் பிடிப்பதுமா இருக்கிறவங்க சடுதியில் அடுத்தவங்கள காயப்படுத்திடுவாங்க. பேசுகிறதுல நிச்சய நிதானம் வேணும். பேச்சில் குத்தி காட்டி பேசுகிறது, குதர்க்கமாக பேசுகிறது, பழிச்சு பேசுகிறது, பரிகாசமாக பேசுகிறது, இழிவாக பேசுகிறது, இடித்து பேசுகிறதுன்னு பல வகையாக இருக்குது. இது எல்லாமே அடுத்தவங்கள பாதிக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஆயுதம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொழுத்து விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறதுன்னு யாக்கோபு 3:6-8 நாம் வாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கற்றதா இருக்கட்டும், இடிச்சு போடும்படியா இல்லை. உங்களுடைய வார்த்தை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், காயப்படுத்தும்படியாக இல்லை. உங்கள் வார்த்தை அன்பும் பரிவும் பணிவும் தாழ்மையும் உறவையும் உள்ளடக்கியதாக அமையட்டும். அப்போதான் நம்மளுடைய பேச்சினால் தேவநாமம் மகிமைப்படும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.